ஸோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எனக்கு சைக்கிள் எடுக்க தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஆக்சுவலாக இன்னைக்கு சர்ப்ரைஸாக வந்து ஆரிஃபை கூப்பிட்டு வந்தேன். ஆரிஃப் நான் கடைக்கு போனோம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். சரி, நான் வந்திருக்கிறது இந்த வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடை தான். வாங்க உள்ள போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு சைக்கிள் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க. கலர்ல இருக்கு, டிஸ்க் இல்லாம இருக்கு, சஸ்பென்ஷன் வச்சு இருக்கு, டிஸ்கோட இருக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. அப்படியே குட்டி கீழே பாத்தீங்கன்னா குட்டி பசங்களோட சைக்கிளும் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு, ப்ளூ, ரெட்டு, கிரீனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் நாங்கள் ரெட்டு பார்க்கறதுக்காக வந்தோம். ரெட்டு வந்து ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி பார்த்து வச்சிருந்தோம், அது போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தாண்டி இன்னொரு கலர் வந்து ஆரிஃப் செலக்ட் பண்ணிட்டான். உள்ள வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ. பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வைஃபைன்னு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லைங்க, நான் இப்போ வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்து என்ன ஒரு புத்திசாலித்தனம். சைக்கிள் வந்துருமா? ஹைட் செம்ம ஹைட் ஆயிட்டு இருக்காங்க ஆரிஃப். நல்ல ஹைட் ஆகிட்டு இருக்கான். இங்கே போய் அனச பாருங்க, அனச ஏரியா காண்டா. ஏய் சூப்பர்ரா, பார்க்க அழகா இருக்கா ஆரிஃப். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா சைக்கிள் வந்து ரெடி பண்ண போறோம். ஏன்னா இன்னும் பெடல்லாம் வந்து மாட்டல. சைக்கிளோட ஸ்பெஷல் என்னன்னா ஆரிஃப் கேட்ட மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்லயும் டிஸ்க், பேக் சைட்லயும் டிஸ்க் இருக்கு. அதை தாண்டி ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷன் இருக்கு. ஆரிஃப் கிட்ட கியர் வச்சது கேட்டேன், கியர் வச்சது வாங்கிக்கிறடா அப்படின்ட்டு. கியர் வச்சது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஐடியா இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டான். இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொரு டிஸ்க் மட்டும் மஸ்டா கேட்டான், அது மட்டும் கிடைச்சிச்சு. சாட்டிஸ்ஃபைட் ஆரிஃப்? எஸ், சாட்டிஸ்ஃபைட். ஓகே டன். ஃபாதர் வந்து இங்கே தான் வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்னால தான் இங்கே வந்தேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் நிறைய இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாடல் இருக்குதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து ஆர்டர் பண்ணி வந்து வர வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக இங்கே இடத்துல விசிட் பண்ணுங்க. நீங்கள் அயனாவரத்துலையோ இல்லை வந்து வில்லிவாக்கம் பக்கத்துலையோ இல்லை அண்ணா நகர் அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க, அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஒன் மோர் திங், இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. சென்டிமெண்ட்டாக நான் வந்து இந்த கடைக்கு வந்து சின்னதுலேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னால ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேயே எனக்கு சைக்கிள் வந்து பிடிச்சி போச்சு. அதனால வாங்கியாச்சு. வாங்க சைக்கிள் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போவோம். பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் கல்பனா பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல ஆக்சிஸ் பேங்க் அண்ட் பூர்வீகா ஷோரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. எங்ககிட்ட 3 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் உண்டான சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் தென் 13 வயசுக்கு மேல ஓட்டக்கூடிய கீர் சைக்கிள்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்கு. சைக்கிள் வேணுன்றவங்க நம்ம கிட்ட வந்து வாங்குங்க. நாங்க 10 to 15% டிஸ்கவுண்ட் தரோம். அக்சசரிஸ் வந்து பெல், லாக்கு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தரோம். 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. தென் ஃபர்தர் சர்வீஸ் வேணுனாலும் நம்ம கிட்டே பண்ணிக்கலாம். கீர் வண்டியா இருந்தாலும் சரி, நார்மல் வண்டி எதா இருந்தாலுமே வந்து பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. தேவையானவங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து சஸ்பென்ஷன் டிஸ்க் இருக்கு. இங்க பாருங்க ரெஃப்ளெக்டிங் லைட் இருக்கு. பாருங்க பிரேக் இருக்கு. மக்களே நம்மளுக்கு வந்து லாக்கும் காம்போ வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. நான் பின்னாடி வேணா உட்காந்துக்கிறேன். ஆனசா பின்னாடி உட்காந்து ஓகேவா? பைக்கு பின்னாடி உட்காந்து. சரி ஓகே, எடுக்கிற சைக்கிள அந்த சைடு வாங்கிக்கோ. அந்த சைட்ல எது போடவில்லை, யார் இரு சைட்ல ஏறுறதுக்கு உட்கார வச்சுட்டான். அது ஃப்ரெண்ட்ஸுகளோட ஓட்டுறது தானே சைக்கிள். கிருத்திக் அப்புறம் பிரவீன் அப்புறம் பேர் சொல்றேன். உன் ஃப்ரெண்ட் அவன் பேர் சொல்லுற பேரு. அவ்வளோ ஃப்ரெண்டா இல்ல, ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கிருத்திக் மட்டும். நிறைய ஃப்ரெண்ட் பேர் சொல்லுடா என்கிட்ட. பேர் சொல்றா. டமால் இறங்கிட்டான் ஆரிஃப் இறங்கிட்டாயா? இப்ப ஆரிஃப் சைக்கிள் ஓட்ட போறாரு. பஸ் எல்லாம் வராது, இந்த ஓரமா போனா ஒண்ணும் கிடையாதுடா. வாடா தைரியமான. எவ்வளவு பெரிய பையனா இருக்கும், பயப்படுறான் பாருங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு. நான் வீடியோ எடுத்துறேன். ஃபுல் தானே பாஸ்ல பாப்பா. பா ஆரி இன்னும் வரலப்பா. வரான்டா சிங்கம். ஆரிஃப் மூச்சு வாங்குதே.
எப்படி இருக்கு சைக்கிள் சூப்பரா இருக்கா? ஒண்ணுமே தெரியல, ஸ்மூத்தா இருக்கு. Smooth. இறங்கும்போது கூட ஒண்ணும் உனக்கு தெரியல? சூப்பர் குட். இது ஓட்டுனதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, சஸ்பென்ஷன் வந்து வைப்ரேஷன் அவ்வளோ தரல, பிரேக் வந்து ஸ்கிட்லாம் அந்த மாதிரிலாம் அடிக்க வைக்கல, அப்புறம் மெதிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கான் அந்த ஆரிஃப் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ஓட்டு வந்திருக்கான். அதுவும் 40 கிலோமீட்டர் ஆமா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக்ல பார்த்தோம் நாங்க. அது டிஜிட்டல் மீட்டர்ல இந்த கிளீனா தெரிஞ்சு வண்டி நான் ஓட்ட முடியாதுங்க. அவளுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு, ஐயோ இந்த ஹைட் வாங்கி ஓட்ட முடியாது. ஏன்னா வீல் கொஞ்சம் ஹைட்டா இருக்கா. நான் ஆக்சுவலி அவளுக்கு எட்டோம்னு நினைச்சேன், பட் எட்டாவது வாய்ப்பு இல்லை. சரி ஓகே டன். ஓவராலாக நாங்கள் எல்லாருமே இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த சைக்கிளை ஓட்டி பார்க்க போகிறேன். நானும் என் பொண்ணும் சேர்ந்து இப்போ கடைக்கு போகிறோம். பின்னாடியே வந்து என் ஒய்ஃபும் வருவா, என் பையனும் வருவாங்க. சரி சைக்கிள் எப்படி இருக்குன்னு நான் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒழுங்கா ஓட்டுங்கப்பா, பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. ஏய் 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 என் பக்கத்துல ரொம்ப வராதீங்க. சீரியஸாக வேற லெவல் சைக்கிள். ஒரு ஃபிட்னஸ்க்கு உண்மையிலே சைக்கிள் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ தான் அது வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது, எப்படி நான் சைக்கிள் ஓட்டினேன் என்னன்றதுலாம். ஸோ பின்னாடி இது பாருங்க, எல்லோ கலர் சைக்கிள். என் பொண்ணு இந்த சைக்கிள் சரி பார்த்தீங்களா, கிண்டல் பண்ணுறா பார்த்தீங்களா. பைக்கில் வந்து எப்படி இண்டிகேட்டர் போடணும் அந்த மாதிரி திரும்பினப்போ திரும்பி கையில் இண்டிகேட்டர் பக்கம் போகுது. என்னடா தேடுறேன், அப்புறம் பார்த்தா நம்ம சைக்கிளில் இருக்கோம் அப்படின்னு. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. சிவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும். வெண்ணிலா பாப்பா, அது அன்சைடு வெண்ணிலா. உனக்கு அவை கடவா? சரி ஓகே. நச்சு மட்டும் மாசி மூணு ஸ்பூன் கொடுத்தாங்களா? அந்த கப்லயே இருக்கும், எடுத்துட்டோம். எனக்கு இட்டாலியன் ஒண்டர் வாங்கியிருக்கேன். இட்டாலியன் ஒண்டர். இது வந்து அவகேடோ பிளஸ் வந்து ப்ரௌனி சாக்லேட். அவகேடோ பிளஸ் ஹனி பிளஸ் சாக்லேட் பிளஸ் நட்ஸ் பிளஸ் ப்ரௌனி. ஓகே டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படியே. ஆமா இந்த ப்ரௌனி கொஞ்சம் ரிச்சா இருக்கு. ரிச்சு டேஸ்ட் பண்ண போறேன். லிச்சி ஆல்வேஸ் ஃபேவரட். ஊறுபட்ட சாக்லேட்டை போட்டு வச்சிருக்கா, அப்புறம் எதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க தெரியல. சீரியஸா அப்படிதான் இருக்கீங்களா? டபுள் சாக்லேட். என்ன இது? இது என்ன ஜான்சா? இது என்ன சொல்லு? டபுள் ஒயிட் சாக்லேட். ஓகே. டபுள் ஒயிட் சாக்லேட், அப்புறம் சோல் சாக்லேட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே சுருளா இருக்கு. சோல் சாக்லேட் தான் டாப்பிங். ஐஸ்கிரீம்ல சாக்லேட்டா, சாக்லேட்ல ஐஸ்கிரீமானே தெரியல. எந்த கிரன்ச் இல்லாம சாப்பிட்டாதான் ஒரு டேஸ்ட் தெரியும். இல்லாட்டி சாக்லேட் லிச்சி நல்லா. அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் இட்டாலியன் ஒண்டர் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே வாயிலே நிக்கும், காசு நிறைய நிக்கும். செம்ம. அல்டிமேட் 4 combined with some topics கூட ப்ரௌனி வச்சு ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புறேன். சொல்ல வரேன். 4 ஃப்ளேவர். எந்த இடத்தையும் பீடுவேன். 4 ஃப்ளேவர் மிக்ஸ்டா? என்ன அது மிக்ஸ்டு? ஆறு இது உங்களுது, அம்மாது. பாத்தி கீழே போயிருக்கோம். अरे वो साइकिल कहाँ है? What's your name? What's your name? Your name? What? आपका नाम क्या है? आपका नाम? என்னடா எதை கேட்டாலும் சொல்ல மாட்டான். பனானால செய்யறது நான் உங்க பார்த்தேன். பனானால டேட்ஸ், ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ணி வீட்லயே நான் ஒன்னா அந்த கிரீம் எல்லாம் பாப்சிகல் வச்சு ஃப்ரீஸ் ஆனதுமே அப்புறமா நம்ம வீட்ல அந்த சாக்லேட்ஸ் இருக்குல்ல அது மெல்ட் பண்ணி டிப் பண்ணி எடுத்து வைக்கிறோம். ஓகே நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வச்சு. ஆமா, பசங்க எல்லாம் வந்து ஹெல்த்தியா சாப்பிட மாட்டாங்கல்ல, சோ அவங்களுக்கு பனானா டேட்ஸ் இதெல்லாம் வந்து இது அந்த பியூரி மாதிரி அடிச்சு மோல்டுல ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணி சாக்லேட் டிப்ல வச்சு எடுத்துருந்தோம். நான் பண்ண பிளான் பண்ணி பார்க்கலாம்.
என்னடா கிளம்புங்க இப்ப யார் ஆரி ஓட்ட போறானா? கால் எல்லாம் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாரு. பைக் ஓட்டுறது அசால்ட்டா ஓட்டுற, சைக்கிளுக்கு யோசிச்சுக்கிறா. நல்லா மாரி பெடல் பண்ணு, பெடல் நல்லா அழுத்து. அவ்வளவுதான். அங்கே போற அன்சா, அங்கே போற மம்மி போறா. ஓட்டுன்னு போறாயா? நிறுத்தலாம் முடியாது, உன்னால முடிஞ்சா பிரேக் வச்சு நிறுத்திக்கோ. ஆனா சவா ஆரி அந்த சைக்கிள் குட்டி சைக்கிள் போறது போய் இப்ப இந்த பெரிய சைக்கிள்ல போதுங்க. ஆரி உங்களோட நல்லா ஓட்டான். ஏய், என்னை விட நீ நல்லா ஓட்டியாமாடா. இதே போல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அது வரைக்கும் அப்பீஸ். அப்பீஸ்.